குட் மார்னிங் ஆல். என்னோட பேர் சுபாஷினி. இன்டர்ன்ஷிப்னா என்னன்னே தெரியாம இருந்த பீரியட்ல வந்து ஒரு பெஸ்ட்டான அகாடமி நான் சூஸ் பண்ணியிருக்கேன். உண்மையாவே நான் தான் வந்து சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு மைண்டை எல்லாருமே வச்சுக்கோங்க. இப்போ வரைக்கும் நான் நோ லீவ் நோ லேட்ல வந்து காம்பன்சேட்டே பண்ணாம என்னோட இன்டர்ன்ஷிப்பை முடிச்சேன். அதுவுமே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. குட் மார்னிங் ஆல். என்னோட பேர் சுபாஷினி. நான் வந்து ஷாஷூன் ஜெயின் காலேஜ் ஃபார் உமன்ஸ். ஆக்சுவலாக எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது ரொம்பவே நர்வஸாக இருந்தது. ஏன்னா இன்டர்ன்ஷிப்னா என்னன்னே தெரியாமல் இருந்த பீரியடில் வந்து காலேஜஸில் வந்து எல்லாருமே வந்து இன்டர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் வந்து நமக்கு வந்து அதை பற்றி என்னன்னே தெரியாமலே இருக்கோமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஏதாவது பண்ணணும் அப்படின்னு எனக்கே தெரியாமல் நான் இந்த அகாடமியை சூஸ் பண்ணது வந்து ஒரு பெஸ்ட்டான அகாடமி நான் சூஸ் பண்ணியிருக்கேன். உண்மையாகவே நீங்கள் வந்து உண்மையாகவே வரி பண்ணாதீங்க. ஸ்டார்டிங் வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும். வீட்டில் இருந்து ரொம்ப லேட்டாக வர, இல்லைனா வந்து இவ்வளோ நாள் வந்து எப்படி சொல்கிறது, வீட்டிலே இருந்திருப்பீங்க. ஸோ ரொம்ப பேம்பர் பண்ணியிருக்கிற சம் பீப்புள் கொஞ்சம் ஃப்ரீடமாக விடுவாங்க. சில பேரை விடலைனாலும் நீங்கள் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்லுங்கள், என்னாலையும் முடியும் அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருங்க, ஸ்ட்ராங்காக சொல்லுங்கள். கம்பேரிட்டிவ்லி இவங்களாம் பார்க்கும்போது எங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக இதுக்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப லேட் ஆகும், நைட்டு இந்த மாதிரிலாம் ரொம்ப லேட்டாக போயிருக்கேன். ஸோ வீட்டில் திட்டுவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நானே ஸ்ட்ராங்காக என்னால் போயிட்டு வர முடியுன்ற அளவுக்கு எனக்கு இருக்குது. ஸோ நீங்கள் எதுக்குமே பயப்படாதீங்க. மல்டி டாஸ்கிங்லாம் இருக்கும். நீங்கள் வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆவீங்க. ஆனாலுமே வந்து என்னால் முடியும்னு ரொம்ப கன்சிஸ்டன்ஸாக வாங்க. இப்போ கூட வந்து சில பேர் வீட்டில் வந்து நீங்கள் இப்போ வருவீங்க, வந்ததுக்கப்புறம் வந்து இல்லை போக வேண்டான்ற சொல்கிற ஒரு சான்சஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டாப் பண்ணாதீங்க. உண்மையாக நீங்கள் இதை முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையாகவே ஒரு பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் ஆகும். உண்மையாக நான் ஆக்சுவலாக 3 months முடிஞ்சிருச்சு. எனக்கு போன வீக்கே முடிஞ்சிருச்சு. இந்த வீக் நான் வந்து சார் கூப்பிட்டாங்க. ஸோ எதுக்குன்னு எனக்கு ஆக்சுவலாக தெரியாது, ஆனால் நான் வந்திருந்தேன். ரொம்பவே ப்ரௌடாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த 3 months வந்து நான் முடிச்சிருக்கேன் அப்படிங்கும்போது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லி, ரொம்ப லவ்லி. நீங்கள் நினைக்கிப்பீங்க இவங்க வந்து சீனியர்ஸ், கொஞ்சம் இவங்களை பார்க்கும்போது ரொம்ப டஃப்பாக இருக்குது, இவங்களை பார்க்கும்போது ரொம்ப டெரராக இருக்காங்க. அப்படிலாம் யாருமே கிடையாது. எல்லாருமே என்ன கேட்டாலும் சொல்லி தருவாங்க. இவங்கன்னு இல்லாமல் ஸ்டாஃப்ஸ், இன்சார்ஜாக இருக்கிறவங்க, மேனேஜர் மேம் எல்லாருமே வந்து ரொம்பவே உங்ககிட்ட நீங்கள் என்ன கேட்டாலும் ஃப்ரெண்ட்லியாக சொல்லி கொடுப்பாங்க. பயப்படாதீங்க. ஃபஸ்ட்டு எல்லாமே கற்றுக்கோங்க. புது புது விஷயங்கள், வீக்லி நடக்கிற காம்படிஷன்ஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுலேருந்து டிஃப்ரெண்ட்டாகவும் நீங்கள் கற்றுப்பீங்க. அண்ட் நிறைய விஷயம் புதுசாக கற்றுக்கலாம். நீங்கள் அகாடமிங்கிறத தாண்டியும் நிறைய விஷயம் உங்களோட டேலண்ட்டையும் நீங்கள் காட்டுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரியும். ஏன்னா இது வந்து சார் வீடியோவில் போடுறாரு இல்லையா? ஸோ உங்களோட நிறைய டேலண்ட்டை வந்து நீங்கள் இதில் காமிச்சிங்கன்னா அதுவும் நிறையா குளோபலாக எக்ஸ்ப்ளோர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஸ்கில்லை வந்து இல்லை நம்ம வந்து எப்படி சொல்கிறது, இதுக்காக தான் வந்தோன்னு இல்லாமல் என்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். நான் தான் வந்து சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு மைண்டை எல்லாருமே வச்சுக்கோங்க. எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். அதே மாதிரி நோ லீவ் லேட் எதுவுமே ஆகாதீங்க. உங்களுக்கு உண்மையாகவே ரொம்ப நர்வஸாக இருக்கும் நோட் பண்ணும்போது, லீவு லேட் எல்லாமே நோட் பண்ணும்போது. ஆனால் அது உங்களை ரொம்பவே மோல் பண்ணும். நீங்கள் இங்கே வந்து நிஜமாவே நினைப்பீங்க, என்னடா ரொம்ப இதுவாக இருக்கே, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கே, லீவ் 1 minute 2 minute கூட நோட் பண்ணுறாங்களே அப்படின்னு இருக்கும். ஆனால் அது உண்மையாகவே நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி ஒரு ஜாப்க்கு போனீங்கன்னா அங்கே இவ்வளோ பங்க்சுவாலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து இங்கேருந்து கற்றுக்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் லீவ் லேட் வர வேண்டாம். நான் வந்து லீவ் லேட் நோட் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து ஃபஸ்ட் மந்த் வந்து ஆக்சுவலாக நிறைய லேட் இருந்துச்சு. நிறைய லேட் இருந்தது. 1 minute 2 minute அந்த மாதிரி. செகண்ட் மந்த்ல நான் ரெடியூஸ் பண்ணேன். தேர்ட் மந்த்லேயும் நான் அப்படியே ரெடியூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ வரைக்கும் நான் நோ லீவ் நோ லேட்டில் வந்து காம்பன்சேட்டே பண்ணாமல் என்னோட இன்டர்ன்ஷிப்பை முடித்தேன். அதுவுமே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ. பிபி அகாடமியில் எவ்ரி சண்டே ஆக்சுவலாக இன்டர்வியூ நடந்துகிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு ஜாப் தேடிட்டு இருக்கீங்க, நீங்கள் இல்லை வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் தேடிட்டு இருக்கீங்க, ஃபுல் டைம் ஜாப் தேடிட்டு இருக்கீங்க, இல்லை இன்டர்ன்ஷிப் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான கரெக்டான இடம் பிபி அகாடமி. உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த போஸ்டர்ஸில் நாங்கள் கொடுத்துருக்கோம். பிஃபோராகவே கால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம்.